சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வியூ எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான வியூ. இதுக்கு மேலதான் ரயில் போகும். சென்னை ரயில், டெல்லி, சென்னை, கர்நாடகா எல்லா ரயிலும் இதுக்குள்ளேயே தான் போகும். பெங்களூர். இங்கே தான் நம்ம இப்போ ஸ்பாட் மீன் பிடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க காய்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டவாளம் பார்த்தோம் அப்படின்னா சேலம், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி போகிறது. அதே தண்டவாளம் திரும்ப இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து கரூர் இந்த மாதிரி போகிற ஒரு பாலம். இது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாம் கெடா வெட்டி கொண்டாடுவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் நிறைய மக்கள்ஸ் வருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் யாருமே இந்த இடத்துல மற்ற சமயத்தில் யாரும் வரமாட்டாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பழைய காலத்து பண்டைய முறையிலே அப்படியே இருக்கும் அந்த கோவிலும் சரி. அந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன தம்பி, பம்ப் ஹவுஸ். ஆக்சுவலி இந்த பம்ப் ஹவுஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் புதுசு கட்டிட்டாங்க. இது பழைய பம்ப் ஹவுஸ். பம்ப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். வாங்க அதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த பேக்ரவுண்ட் கோயில் கீழே பம்ப் ஹவுஸ் கீழே காட்டு, அந்த சைடு அவங்களுக்கு இருக்காமல் அப்படியே விடும். என்ன மரம்? அரச மரம். இங்கே தான் நம்ம பண்டைய நாட்களில் இருக்கிறவங்க இங்கெல்லாம் போகிறாங்க. பார்த்துக்கணும். இங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ எதுக்கு போகிறோம்னா பண்டைய சில தகவல்களை தெரிந்து கொள்கிறதுக்கு மெயின் வீடியோக்குள்ளே போகிறோம். ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பம்ப் ஹவுஸாக இருந்தது. இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கீழே தான் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தான் வந்து பம்ப் ஹவுஸ். ஆக்சுவலி வாட்டருடைய பேஸை வந்து இது பார்க்குறது பேரேஜ், அதாவது சார் என்னது பம்ப் ஹவுஸ் ரயில்வே பம்ப் ஹவுஸ் இதுங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா சரியான வியூ, பயங்கரமான வியூ, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வியூ எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான வியூ நம்ம ஊருக்குள்ளே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா இருக்குது, யாருக்குமே தெரியாது. சூப்பரான ஏரியா. அப்படியே இந்த வியூ பாருங்கள், அப்படியே காட்டுங்க. அப்படியே சூப்பரான ஏரியா. இப்போ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மில்லு. இந்த அக்கறைக்கு அந்த அக்கறை பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மில்லு, ப்ரைவேட் பேப்பர் மில் தான். எஸ்பிபி சேசாய் பேப்பர் மில் அப்படிம்பாங்க. இது இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த கடைசி வரைக்குமே பேப்பர் மில்லோட தான். அதேமாரி அந்த கடைசியில் பாருங்கள் பேரேஜ். ஆக்சுவலி இதுதான் வெண்டிபாளையம் பேரேஜ். செம்ம வியூ, சூப்பராக இருக்கும். இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டு சென்னை, கோயம்புத்தூர் டு சென்னை போயிட்டு இருக்குது. இதுதான் நம்ம ஊர் பாலம். அதாவது ஈரோட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம், சென்னை, பெங்களூர் இது எல்லா ரூட்டும் இதான் ரூட்டு. எவ்வளோ பெரிய வியூ பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷு பிடிக்கலான்னு தான் வந்திருக்கோம். மீன் பிடிக்கலான்னு தான் வந்திருக்கிறோம். நானும் நம்ம தம்பி, நம்ம 2 தம்பிங்களும் வந்துருக்குறாங்க. ஹாய் சொல்லி. ஹாய் ஹாய். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம தூண்டி போட்டு இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம். நல்ல ஒரு சரியான ஸ்பாட்டு.
ட்ரிப்பிங்லாம் வரணும்னு நினச்சாலும் நாங்கள் அவுட்டரில் எங்கேயும் போக வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்ம ஏரியாவே பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களே வரக்கூடிய அளவுக்கு இந்த ஏரியா இருக்கும். பேக்கில் கேமரா காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பீச் தூண்டியில் தான் மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஆழம் இருக்குது. ஆழத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தக்கையை செட் பண்ணிக்கங்க. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா தூக்கி போடுறா சென்ட்ராஸுக்கு நேரம் தெரியல. இதான் வந்து மண்புழு. உங்களுக்கு தெரியாது இல்லை, இதுதான் மண்புழு. இருந்தாலும் இந்த புழு இப்படி போட்டுக்கணும். வீஸ் தூண்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவு எடுத்துக்கணும். சிக்கல் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து ஆற்றுல கல் எறிகிறீங்களோ அதே மாதிரி வீஸ் தூண்டி தூக்கி எறிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், இது சிக்கல் மாட்டியிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இங்கே ஒரு சுற்றிக்கணும். 1 2 ஆழத்தில் போயிடுச்சு. இப்போ தக்க அப்படியே நிற்கிது, கடிக்குதான்னு பார்க்கணும். தக்க நிற்கிறான் பாருப்ப. சூப்பரான ட்ரெயின். நம்ம ஊரோட அழகு ரசிக்கிறதுக்கு நம்ம தான் ஊரை பற்றி சொல்லி ஆகணும் போல். அருமையான இடம், நிம்மதியான இடம். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலம்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின பாலம். இப்போ தான் எப்போ லாஸ்ட்டாக ஒயிட் இது பெயிண்ட் அடித்தாங்கன்னு தெரியல, இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக சிவப்பு கலரில் இருந்தது, இப்போ ஒயிட் கலரில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. செம்ம பாலங்க இந்த பாலமாக இருக்கட்டும். ஆக்சுவலி இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு பாலம் இருக்குது. அங்கேருந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்ஸில். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் கட்டின பாலம் தான். செம்ம பாலங்க, சூப்பராக இருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டான வரலாறு தெரியல, இந்த ஊர்லேயே இருக்கேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அமேசான் காடு. சரியான பிளேஸுங்க. ஒரு இயற்கையான சூழலில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு போட்டுட்ருக்கேன். செம்ம ஏரியாங்க. அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து கோவில். அது போகிறப்ப உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஆக்சுவலி பழைய ஏன்னா ரொம்ப பழசு இது. இதெல்லாம் எப்போ கட்டினாங்க என்ன ஏதுன்னே தெரில. அங்கங்கே பள்ளமாகவும் புளியாகவும் இருக்குது. செம்ம வியூ. ஆக்சுவலி நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. வா, சூப்பரான இடங்க. அதேமாரி இதை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிணறு, பயங்கரமான கிணறு. முள்ளுபார் உள்ள மாட்டிக்கிச்சு, அந்த பெரிய முள் மாட்டிக்கிச்சு. இல்லை ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் காடை விட சும்மா சிறந்த காடு இது. இங்கே ஒரு டவர் இருக்குது, எலக்ட்ரிக் டவரு. ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்தில் கட்டின கோவில்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உள்ளே வந்து அந்த சாமி சிலை காணோம். எப்போ கட்டினது என்ன ஏது ஒன்றும் விளக்கம் இல்லை. வித்தியாசமான மரங்கள் நிறைய இருக்குது. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் இதில் எந்த மரம் பேர் கூட தெரியாது. ஏதோ நம்ம கூட இருக்கிற பசங்களுக்கு ஏதோ ஒரு சில மரத்தோடைய பேர்லாம் தெரியும். சரியான ஏரியா, பழைய மரம். இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்துருக்குன்னு எத்தனை ஆண்டு காலம் ஆயிருந்தா எத்தனை சோடு மரம் ஆயிருக்குங்கிறத கணக்கு போடுங்க. இது என்ன மரம்? ஆலமரங்கிறது எதுரா?
ஏய் பார்த்து செம்ம பிளேஸு, செம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டான ஏரியா இடம். நம்ம ஆளுங்க வந்து தாயக்கரம் போட்டு விளாண்டுருக்குறாங்க. ஆதி காலத்து தாயக்கரம். ஆனால் அப்பயும் அதே கஷ்டம் தான், அதே இதுதான். இது பாருங்கள், இந்த இடம் உடஞ்சிருச்சு. இது புல் வளர்ந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இந்த கரம் போட்டிருப்பாங்கங்கிறது தெரியல. அந்தளவுக்கு பழமையான ஒரு கரம். சுமாராக ஒரு 10 வருஷமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரே சுளுக்க ஃபுல்லாக சுளுக்க இருக்குது. கடிச்சு போடுவோம் வந்துருங்க. எதுக்குள்ளிங்க? அதுக்குள்ளே போயிட்டுலாமா? மிஸ்டீரியஸான ஒரு இடத்த நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். பெரிய மிஸ்டீரியஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து யூஸ் ஆகிட்டு இருந்த இடம் தான். ஆக்சுவலி இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாம்பு, பல்லி, போகிறோம் எல்லாமே இருக்க மாட்டிருக்குது. ஏன்னா அவ்வளோ இது. டேங்கப்பா, ரொம்ப பழசாக தான் இருக்க மாட்டிருக்கு. அவ்வளோதான், கிழிஞ்சு போக வேண்டியதான். செம்மையான இடம், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆனில் போட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.